இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கேக் ரெசிபி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்துலேயே வந்து நம்ம ஆவியிலே வேக வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு இட்லி சுடுற நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவை 1 கப் எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மைதா மாவு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வாசனைக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஏலக்காய் நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப் வந்து பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு வந்து தயிர் நம்ம வந்து முதல்ல எடுத்து அந்த கப்புலேயே வந்து இந்த அளவுகளில் நம்ம சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் இந்த மாதிரி அளவுகள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நான் வந்து வெண்ணெய் வந்து நல்லா மெல்ட் ஆக்கி அதை வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்குறேன். இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கடையில் வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு இந்த கப்பில் வந்து நம்ம வந்து நெய் வந்து தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற கப்பு இல்லைன்னா டம்ளர் நம்ம எது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதில் நம்ம நெய் தடவிட்டு நம்ம அதில் வந்து பாதி அளவு நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு செய்கிறது டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறது தான் ஒரு 15 நிமிஷம். ஊறினதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். நான் சும்மா வந்து மேலே வந்து கொஞ்சம் பெருச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட ஏதாவது நட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா டூட்டு ஃப்ரூட்டி சேர்த்துக்குங்க. இல்லை எதுவுமே சேர்க்காம கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து முட்டை 1 சேர்த்துட்டு இந்த அளவுகளுக்கு வந்து தயிரும் மைதாவை மட்டும் சேர்க்காமல் நீங்கள் செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் முட்டை சேர்க்காதனால தயிர் ஒரு 1/4 கப்பும் 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் முட்டை இந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டை சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தயிரையும் மைதாவும் சேர்க்காமல் விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான கேக் ரெசிபி. நம்ம சேனலில் வந்து எல்லா விதமான கேக் ரெசிபியும் வீட்டில் நம்ம செய்கிறது எல்லாமே இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாம். உடனே எடுத்தால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அதில் ஒட்டிகிட்ருக்கும். ஒரு 15 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு.